ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோலேயே சொன்னது போல் நம்மளோட சேனலில் நம்ம ரெகுலர் ஃபினான்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் போடலான்னு இருக்கோம். ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் நாலேஜை நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னாலோ, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸை வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளோட சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்டிகுலர் ஸ்டாக் பற்றியோ, மியூச்சுவல் ஃபண்ட் பற்றியோ, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றியோ நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் அதை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னா, ரீசெண்ட் டைமில் ஷேர் மார்க்கெட் நியூஸில் அதிகமாக நம்ம கேள்விப்படுற ஒரு பேங்க்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில் ஒரு 50% கிட்ட அவங்களோட ப்ரைஸ் டவுன் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 4 நாளில் அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2025க்கு அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ பேசிகிட்டு இருக்கும் போதே நிறைய பேருக்கு தெரியும் நான் என்ன பேங்க்கை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்ட்டு. இண்டஸ்லேண்ட் பேங்க் தான். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்குறது மூலிமா இண்டஸ்லேண்ட் பேங்க்கில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, அவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த பேங்க்கில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இண்டஸ்லேண்ட் பேங்க்குங்கிறது ஒரு ப்ரைவேட் கமர்ஷியல் பேங்க்கு. ஸோ ரீசெண்ட் டைமில் இவங்க அடி மேலே அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ரீசெண்ட் டைமில் அவங்க வாங்கின அடி எப்போ அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு டிசம்பரில் ஆர்பிஐ வந்து இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 27.5 லட்சம் வந்து பெனால்ட்டி வந்து இம்போஸ் பண்ணுறாங்க. என்ன ரீசன்னால இந்தளவுக்கு ஒரு பெனால்ட்டி ஆர்பிஐ கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் பேங்க்ஸ்க்குன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ முக்கியமாக பார்த்தோம்னா, இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஆர்பிஐகிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் என்டைட்டிஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு தான் அவங்க ஓப்பன் பண்ணி கொடுக்கணுமே தவிர அதை தாண்டி மற்றவங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இந்த பொலிட்டிக்கல் பிஸ்னஸ்க்கு, அப்புறம் இந்த ட்ரேடிங் பிஸ்னஸ்க்கு, இதுக்கெல்லாம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக ஆர்பிஐட்ட கமர்ஷியல் பேங்க்ஸ் மேலே இருக்குது. பட் இதில் ஒன் ஆஃப் தி ரூலை வந்து அவங்க பிரேக் பண்ணிட்டாங்க. இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுல ஆர்பிஐ கொடுத்த அந்த ரூலில் வந்து கிட்டத்தட்ட இண்டஸ்லேண்ட் பேங்க் வந்து அதை பிரேக் பண்ணியிருக்காங்க. இதை ஆர்பிஐ கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 27.5 லட்சம் வந்து பெனால்ட்டி இம்போஸ் பண்ணியிருக்காங்க. 27.5 லட்சம் ஒரு பெரிய அமௌண்ட் இல்லை ஒரு பேங்கிங் இன்ஸ்டியூட்டுக்கு அப்படின்னாலும், ரீசெண்ட் டைமில் ஆர்பிஐ ஒரு பெனால்ட்டி ஒரு பேங்க் மேலே எடுத்திருக்காங்க. அப்படிங்கும் போது அந்த பேங்க்கோட ரெப்புடேஷன் வந்து இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் கம்மியாகிறதுக்கான ரீசன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதுக்கான காரணங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் அவங்க வாங்கின ஃபர்ஸ்ட் அடி. ஸோ அதிலேருந்து ஒரு டிசம்பர் 2024 நெக்ஸ்ட் ஒரு 3 மாதம் கழித்து இன்னும் ஒரு பெரிய அடி வந்து இண்டஸ்லேண்ட் பேங்க் வாங்குகிறாங்க. ஸோ இந்த அடி வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய அடியாக இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்களோட ஆடிட்டோட ரிப்போர்ட்ஸை வந்து அவங்க அனலைஸ் பண்ணி March 10 அப்போ அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஆடிட் ரிப்போர்ட்டில் யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1960 கோடி கிட்ட ஒரு டிஸ்கிரிப்பன்சி அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதுவும் அந்த 1960 கோடி டிஸ்கிரிப்பன்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 5-7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பண்ண சில மிஸ்டேக்ஸ்னால், அவங்க கரெக்டாக ஆடிட் பண்ணாமல் ரெக்கார்ட் பண்ணாமல் வச்சுருந்த மிஸ்டேக்ஸ் மூலயமா இன்றைக்கி வந்து அந்த 1960 கோடி வந்து டிஸ்கிரிப்பன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய அடியாக இருக்குது அந்த பேங்க்குக்கு. ஸோ சிம்பிளாக என்ன அப்படின்னா, இது நான் இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5-7 வருஷத்துக்கு முன்னாடி இண்டஸ்லேண்ட் பேங்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு பர்டிகுலர் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணியை வந்து அவங்க லோனாக ஃபாரின் கரன்சியில் வாங்கியிருக்காங்க. அவங்களோட பேங்க்கை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு, அவங்களோட ஆப்ரேஷன்ஸை பெட்டராக பண்ணுறதுக்காக ஜென்ரலாக பேங்க்ஸ் வந்து இது மாதிரி லோன் எடுக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஸோ அதே மாதிரி ஃபாரின் கரன்சியில் லோன் எடுக்கிறதும் சாதாரணமான விஷயம். பட் இதை மாதிரி பேங்க்ஸ் வந்து ஒரு ஃபாரின் கரன்சியில் லோன் எடுக்கும்போது அவங்க ஃபேஸ் பண்ணுற பெரிய ப்ராப்ளம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அந்த ஃபாரின் கரன்சி அண்ட் இந்தியன் கரன்சி இதில் இருக்கிற ஒரு டீவியேஷன், ஒரு ஃப்ளக்சுவேஷன் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது இன்னும் டீட்டெயில்டாக சொல்லணும்னா, இப்போ இன்றைக்கி வந்து ஒரு டாலர் வந்து இந்தியன் ருப்பீஸில் 100 ருப்பீஸ் இருக்குது. ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 8,000 மில்லியன் கடன் வாங்குகிறேன். பட் நாளைக்கு அந்த ஒரு டாலர் வந்து எனக்கு இந்தியன் ருப்பீஸில் 105 ரூபாயாக மாறுது அப்படின்னா, அப்போ நான் ரீபே பண்ணுற லோன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 8,500 மில்லியன் நான் ரீபே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் டீவியேஷன் வந்து நமக்கு அந்த டாலரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால பேங்க்ஸு அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு பேங்க்ஸ் வந்து நிறைய அப்ரோச்சஸ் எடுப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் தி அப்ரோச் என்ன அப்படின்னா, இன்டர்னல் டெரிவேட்டிவ் ட்ரேடிங் அப்படிங்கிறது பேங்க்ஸ் பண்ணுவாங்க.
ஸோ இந்த இன்டர்னல் டெரிவேட்டிவ் ட்ரேடிங் அப்படிங்கிறது என்னென்னா, பேங்க்லேயே வந்து அவங்க இன்டர்னல் டிபார்ட்மெண்ட்ஸில் ட்ரேடிங் பண்ணுவாங்க, டெரிவேட்டிவ்ஸில் ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவங்களோட பேங்க்கில் ஒரு ட்ரெஷரி டெஸ்க் இருக்குது, ஒரு ட்ரேடிங் டெஸ்க் இருக்குது அப்படின்னா, ஸோ ட்ரெஷரி டெஸ்க் வந்து பை பண்ணுவாங்க அவங்க ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டை, அண்ட் ட்ரேடிங் டெஸ்க் வந்து அதையே செல் பண்ணுவாங்க. ஸோ இதில் ப்ராஃபிட் ஆச்சுன்னா அதில் லாஸ் ஆகும், அதில் ப்ராஃபிட் ஆச்சுன்னா இதில் லாஸ் ஆகும். அது மூலயமா அவங்களால ஹெட்ஜ் பண்ணிக்க முடியும் அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸை. ஸோ இதுதான் இன்டர்னல் டெரிவேட்டிவ் ட்ரேடிங் அப்படிங்கிறது அவங்க பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அது மூலயமா அந்த ஃபாரின் கரன்சியோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து அவங்க ரிசால்வ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, ஹெட்ஜ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட April 1, 2024 அப்போ ஆர்பிஐ வந்து ஒரு ரூல் இம்போஸ் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே இன்டர்னல் டெரிவேட்டிவ் ட்ரேடிங் எந்த பேங்க்ஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஹிபிஷன் போடுறாங்க ஆர்பிஐ சைட்லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் இண்டஸ்லேண்ட் பேங்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ April 1, 2024 அப்புறம் சரி ஓகே, நம்ம இது வரைக்கும் பண்ண இன்டர்னல் டெரிவேட்டிவ் ட்ரேடிங்கை வந்து ஒரு ஆடிட் மாதிரி கம்ப்ளீட்டாக பண்ணி நம்ம சப்மிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆடிட் ஆர்பிஐ கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களும் அதை ஆடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக அவங்க அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கல. பட் இந்த இயர் மார்ச் அப்போ அவங்க ஆடிட்டில் என்ன ரிவீல் ஆகுது அப்படின்னா, ஸோ அந்த ப்ராஃபிட்டு லாஸுன்னு இருந்திருக்கு இல்லையா, ஸோ ப்ராஃபிட் எல்லாத்தையும் அவங்க கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. பட் லாஸஸ் அவங்க கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணலை. பிகாஸ் ஆஃப் த காம்ப்ளிகேஷன்ஸ், அந்த டெரிவேட்டிவ் ட்ரேடிங்கில் இருக்க காம்ப்ளிகேஷன்ஸ்னால அவங்க லாஸஸும் ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ணல. ஸோ என்னென்னா, அவங்க லாஸஸ் கிட்டத்தட்ட 1960 கோடி கிட்ட அவங்க ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ணாது. அவங்களுக்கு கிட்டத்தட்ட கடைசி 5-6 வருஷமாகவே அந்த லாஸஸ் தான் அவங்க ரிவீல் பண்ணாமலே, அவங்க ரெக்கார்ட் பண்ணாமலே வச்சுருந்துருக்காங்க. ஸோ இந்த March 10 அப்போ அந்த ஆடிட் ரிப்போர்ட்டில் EYயும் அண்ட் அவங்களோட இன்டர்னல் ஆடிட் டீம், EYங்கிறது வந்து கிட்டத்தட்ட வெளியில் ஒரு அனாலிட்டிக்கல் கம்பெனி. ஸோ முக்கியமாக அந்த பேங்க்ஸோட ஆடிட் பண்ணுறதுக்கெலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு கம்பெனி. ஸோ அவங்களும் அவங்களோட இண்டஸ்லேண்ட் பேங்க்கோட இன்டர்னல் ஆடிட் டிபார்ட்மெண்ட் 2 பேருமே சேர்ந்து ஒரு ஆடிட் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணதில் அவங்களுக்கு இந்த ஒரு டிஸ்கிரிபன்சி அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இப்போ இன்னொரு 4 நாளில் நம்ம Q4 ரிசல்ட்ஸ் வரப்போகுது இல்லையா, ஸோ அந்த ரிசல்ட்ஸில் வந்து இந்த 1960 கோடியும் நாங்கள் ஒன் டைம் லாஸாக புக் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இண்டஸ்லேண்ட் பேங்க்கில் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து நமக்கு புரியும், இன்னொரு 4 நாளில் வரப்போகிற ரிசல்ட்ஸில் ஆல்ரெடி வந்து ஒரு லாஸ் 1960 கோடிங்கிறது பேங்க் சைட்லேருந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு 2வது பெரிய அடி. ஸோ ஒன்ஸ் பேங்க் மேலே இருக்கிற ட்ரஸ்ட் வந்து இன்வெஸ்டர்ஸ்ட்டு இன்னும் அடி வாங்குது. ஸோ இதுக்கு அடுத்து இன்னொரு பெரிய அடி இண்டஸ்லேண்ட் பேங்க் மேலே விழுது. என்ன அப்படின்னா, இந்த March 10 அப்போ அவங்க 1960 கோடி வந்து அவங்க கரெக்டாக போஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்க அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அவங்களோட கம்பெனியில் ஒரு விசில் ப்ளோயர் கம்ப்ளைண்ட் வந்து போகுது. யார் யாருக்குன்னா, ஆர்பிஐக்கும் இன்டர்னல் ஆடிட் டிபார்ட்மெண்ட், அவங்களோட கம்பெனியில் இருக்க இன்டர்னல் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு விசில் ப்ளோயர் கம்ப்ளைண்ட் போகுது. அந்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, இது மாதிரி கம்பெனியில் வந்து அதர் அசட்ஸு, அதர் லைபிலிட்டிஸில் ஏதோ ஒரு தப்பு இருக்கிற மாதிரி தெரியுது, ஸோ அது என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விசில் ப்ளோயர் கம்ப்ளைண்ட் போகுது. ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு விசில் ப்ளோயர் கம்ப்ளைண்ட்னா என்னன்னு ஒரு கம்ப்ளீட் ஐடியா இல்லைன்னா உங்களுக்கு நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி. விசில் ப்ளோயர் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது, இப்போ கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு எம்ப்ளாயி, ஒரு சாதாரண எம்ப்ளாயி, ஸோ அவங்க வந்து அவங்களோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணாமல் இதை மாதிரி என் கம்பெனியில் சில விஷயங்கள் தப்பாக போகுது அப்படின்னு சொல்லி சீக்ரெட்டாக அவங்களோட கம்ப்ளைண்ட்டை வந்து மெயில் பண்ணுறது தான் நம்ம விசில் ப்ளோயர் கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ என்னோடய கம்பெனியில் வந்து இஃப் இன் கேஸ் ஒரு விஷயம் தப்பாக நடக்குதுன்னு எனக்கு தெரியுது, பட் இதை நான் எங்கே என் கம்பெனியில் இருக்கிற ஹையர் மேனேஜ்மெண்ட்டை சொன்னால் ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணுவேன், இல்லை என்னோடய வேலை போய்டுன்ற பயத்தில் நான் என்னோடய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணாமல் நான் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னா நான் ஒரு விசில் ப்ளோயர். ஸோ இதே மாதிரி தான் இண்டஸ்லேண்ட் பேங்க்கில் ஒரு விசில் ப்ளோயர், ஒரு எம்ப்ளாயி வந்து அது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு இன்டர்னல் ஆடிட் டீமுக்கும் அண்ட் ஆர்பிஐக்கும். இந்த மாதிரி அதர் அசட்ஸ், அதர் லைபிலிட்டிஸ் ஏதோ ஒரு விஷயங்களில் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு கமிட்டி செட் பண்ணி இன்டர்னல் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டை அனலைஸ் பண்ணுறதுல 2 முக்கியமான விஷயங்களை அவங்க இந்த May 8 வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது அவங்க கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, மைக்ரோ ஃபினான்ஸ் மைக்ரோ ஃபினான்ஸில் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 674 கோடி வந்து டிஸ்கிரிபன்சி இருந்திருக்கு அப்படின்னுட்டும், அண்ட் அதே மாதிரி அதர் அசட்ஸில் கிட்டத்தட்ட 595 crores கிட்ட ஒரு டிஸ்கிரிபன்சி இருக்குது அப்படின்னும் அவங்க அந்த ரிப்போர்ட்டில்
டிஸ்க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து 3வது பெரிய அடி இண்டஸ்லைண்ட் பேங்க்குக்கு. கம்பெனியோட ரெப்புடேஷன் சிம்பிளாக இது என்ன சொல்லுதுன்னா, கம்பெனியில் ஒழுங்காக நீங்கள் ஆடிட்டே பண்ண மாட்டிங்களா ஐயா, ஏன் இந்த அளவுக்கு டிஸ்கிரிபன்சி இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு இன்வெஸ்டராக நம்ம பார்க்கும்போது நம்ம அனலைஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ என்ன அப்படின்னா, மைக்ரோ ஃபினான்ஸ் இது இன்னும் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். அந்த 674 கோடியும் அண்ட் 595 கோடியும் என்ன அப்படிங்கிறது. ஸோ என்ன அப்படின்னா 674 கோடி அப்படிங்கிறது மைக்ரோ ஃபினான்ஸில் அவங்க டிஸ்கிரிபன்சின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு மைக்ரோ ஃபினான்ஸ்னால் என்ன அப்படின்னா, லோ இன்கம் இண்டிவிஜுவல்ஸ்க்கு கொடுக்குற லோன்ஸ் மூலயமா கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் இன்கம் தான் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன்கம்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இந்த வெஹிக்கிள் லோனு, மொபைல் லோன்லலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க் எடுப்பாங்க இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன்கம்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட கடைசி ஒரு வருஷத்தில், அதாவது Q1 to Q3 ஃபினான்ஷியல் இயர் 2025, ஸோ இந்த 3 குவார்ட்டரில் கிட்டத்தட்ட எனக்கு 674 கோடி வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கமாக மைக்ரோ ஃபினான்ஸில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்திருக்குன்னா, அது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்கம் அவங்க ஜென்ரேட்டே பண்ணலை. ஸோ வராத ஒரு இன்கம்மை வந்தால் மாதிரி அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த 674 கோடியோட டிஸ்கிரிபன்சி. ரெண்டாவது டிஸ்கிரிபன்சி, அந்த 595 கோடியோட டிஸ்கிரிபன்சி என்ன அப்படின்னா, அவங்கள்ட்ட இல்லாத ஒரு அசட்டை இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதாவது 595 கோடிக்கான அசட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அவங்க காமிச்சிருக்காங்க அதர் அசட்ஸில். பட் அதுக்கான டாக்குமெண்டேஷனோ இல்லை அதுக்கான ஒரு ப்ரூஃபோ அவங்க சைடில் கிளியராக இல்லை. இது சிம்பிளாக சொல்லணுன்னா, என்கிட்ட 1 கோடி இருக்குது, ஆனால் என் பேங்க்கில் போயிட்டு நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 1 கோடி தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த 595 கோடியோட டிஸ்கிரிபன்சி. ஸோ கிட்டத்தட்ட ரீசன்ட் டைமில் இது மாதிரி நிறைய நியூஸில் இவங்க அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 1960 கோடி அவங்களுக்கு அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறமே அவங்களோட சிஇஓவும் டெப்யூட்டி சிஇஓவும் அவங்களோட ஜாப்ஸ்லேருந்து ரிசைன் பண்ண சொல்லி ஆர்பிஐ சொல்லிட்டாங்க. அவங்களும் ரிசைன் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா, அந்த சிஇஓவும் அந்த டெப்யூட்டி சிஇஓவும் இன்சைடர் ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுமே ஒரு நியூஸ் ரிவீல் ஆகுது. ஸோ இன்சைடர் ட்ரேடிங்னா, பேங்க்கில் ஒரு தப்பு நடந்துகிட்ருக்கு, ஸோ தப்பு நடக்க தான் போகுதுன்னு நமக்கு தெரியுது. ஸோ நடக்க போகுது, கண்டிப்பாக பேங்க்கோட ப்ரைஸ் வேல்யூ கம்மியாக போகுதுன்னு தெரிஞ்சு இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணுறது. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சிஇஓவும் டெப்யூட்டி சிஇஓவுன்ட்டா ஒரு க்ரோர்ஸ் ஆஃப் மணி வந்து அவங்க செல் பண்ணியிருக்காங்க. ஸோ செல் பண்ணுறதுனா என்ன, பேங்க் வந்து கண்டிப்பாக கீழே தான் போக போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு செல் பண்ணிட்டாங்கன்னா, அது கீழே போனதுக்கப்புறம் அதை திரும்பி பை பண்ணி அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிப்பாங்க இல்லையா. ஸோ இதை மாதிரி அவங்களோட சிஇஓவும் டெப்யூட்டி சிஇஓவும் இந்த இன்டர்னல் ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டும் அவங்க மேலே இருக்குது. ஸோ சிம்பிளாக என்ன அப்படின்னா, நம்ம இண்டஸ்லைண்ட் பேங்க்லேருந்து இப்போ ஒரு இன்வெஸ்டராக அனலைஸ் பண்ணுறது என்னென்னா, அவங்களோட மேனேஜ்மெண்ட் அந்தளவுக்கு சரியாக இல்லை. ஏன்னா அவங்களோட மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு இன்சைடர் ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு இதை பற்றி தெரிஞ்சும் போது அவங்க இமீடியட் ஆக்ஷன்ஸ் அந்தளவுக்கு பெருசாக எடுக்கலை. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை கூட இன்னுமே அவங்க ரெக்கார்ட்ஸ் ஒழுங்காக ஆடிட் பண்ணாமல் இருந்திருக்காங்க. ஸோ ரெண்டாவது விஷயம், அவங்களோட இன்டர்னல் ஆடிட்ஸ் ஆகட்டும், அவங்களோட ரெக்கார்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், இது எதுவுமே கரெக்டாக இல்லை. அவங்களோட கவர்னன்ஸ் வந்து பெட்டராக இல்லை அப்படிங்கிறது ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங்கு. மூணாவது, அவங்க கரெக்டான விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணுறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்பிஐ வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அதை ஃபாலோ பண்ணணுங்கிறது ஒரு பேசிக் எத்திக் ஒரு பேங்க்குக்கு, ஒரு கமர்ஷியல் பேங்க்குக்கு. பட் அதை வந்து அவங்க ஒழுங்காக பண்ணலை அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ரீசன்ட் டைம்ஸில் ஒரு பேங்க் வந்து இந்தளவுக்கு பேர் அடி வாங்குது அப்படின்னா அதுக்கு ரீசன்ஸ் வந்து அவங்களோட மேனேஜ்மெண்ட்டு அண்ட் அவங்களோட ஆடிட் கரெக்டாக இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் தான். ஸோ பார்க்கலாம், இன்னொரு 4 நாளில் அவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வரப்போகுது. இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே எதிர்பார்க்குறது என்னென்னா, அந்த 1960 கோடி அவங்க லாஸாக புக் பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இண்டஸ்லைண்ட் பேங்க்கோட ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் அடி வாங்குறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ என்னோடய சஜஷன், இப்போ நீங்கள் இண்டஸ்லைண்ட் பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். ஒரு பேங்க் வந்து ஒரு க்ரோத்தை நோக்கி போகும்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பெட்டரான சஜஷனாக இருக்கும். ஏன்னா இப்போ பேங்க்கை பொறுத்த வரைக்குமே இண்டஸ்லைண்ட் பேங்க்கே வந்து அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, ஸ்டெபிலிட்டியை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க க்ரோத்தை விட. ஏன்னா ஒரு பேங்க் வந்து இப்போ இருக்கிற நிலைமையை விட இன்னும் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட சிடி மூலயமா அவங்க நிறைய லிக்விடிட்டியை வந்து பேங்க்கில் கொண்டு வராங்க. ஸோ அது மூலயமா அவங்களால
பேங்க்கை வந்து ஸ்டேபிளாக முதல்ல கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் க்ரோத் இருக்கிற இடத்துலேருந்து திரும்பி கீழே விழுந்துடாமல் முதல்ல ஸ்டேபிள் பண்ணுவோம், அதுக்கப்புறம் க்ரோத் கொண்டு போவோம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 12லேருந்து 14 மாதம் வந்து அவங்க ஸ்டெபிலிட்டியை நோக்கி தான் அவங்களோட ஃபோக்கஸ் இருக்குமே தவிர க்ரோத் அப்படிங்கிற ஃபோக்கஸ் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதிகமாக இருக்குது. ஸோ இஃப் இன் கேஸ் நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு வருஷத்தில் எனக்கு ஒரு நல்ல இன்கம் வரணும், இல்லை நல்ல க்ரோத் வந்து வரணும், இந்த பேங்க்கில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா மைட் பி என்னோட சஜஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, இதை விட பெட்டர் ஸ்டாக்ஸ், இதை விட பெட்டர் பேங்க்ஸ் இருக்குது, அதில் நம்ம ஒரு நல்ல பெட் கட்டலாம். ஸோ இப்போதைக்கு வந்து இவங்க ஸ்டேபிள் ஆகட்டும், ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் இவங்க மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்கிறது என்னோட பெஸ்ட்டு சஜஷனாக இருக்கும். பட் எனிவேஸ் நீங்கள் எடுக்கிறது தான் முடிவு. ஸோ அன்டில் தென் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு பர்டிகுலர் ஸ்டாக்கை பற்றி பார்க்கலாம். அன்டில் தென் ஐ ஜஸ்ட் சைன் ஆஃப் ஃப்ரம் ஹியர். தேங்க்யூ, பாய்.